ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். இது யார் எழுதினான்னா டாக்டர் அம்பேத்கர், பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் எப்போ பிறந்தார்னா 14th April 1891. எப்போ இறந்தார்னா 6th December 1936. இவர் ஒரு இந்தியன் ஜூரிஸ்ட், எக்கனாமிக்ஸ், சோசியல் ரிஃபார்மர், பொலிட்டிக்கல் லீடர். இவர் லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இந்த ஃபர்ஸ்ட் கேபினட் ஆஃப் ஜவஹர்லால் நேருக்கு சர்வ் பண்ணிக்காரு. லேட்டராக ஹிந்துவிசமாக இருந்தவர் புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகிட்டார். எதனாலனா தலித் புத்திஸ்ட் மூமெண்ட் இன்ஸ்பயர் ஆகி அவர் புத்திசமாக கன்வெர்ட் ஆகிருக்காரு. 1919 பாரத் ரத்னா, இந்தியன் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், இது அவருக்கு இறந்தக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாபி ஷாப்ங்கிறது அவரோட நிக் நேம். இதோட மீனிங் ரெஸ்பெக்டட் ஃபாதர். இவரோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன் இந்தியா, ஜெய மெக்கானிசம், ஜீனிஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். இது எப்போ பப்ளிஷ் ஆகிக்குன்னா 1936. எஸ்ஸே ஆன் அன்டச்சபிலிட்டி அண்ட் அன்சார்ட்டபிலிட்டி. இதெல்லாம் அவங்களோட இம்பார்ட்டண்ட் ஒர்க். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் ஒரு பேச்சாக தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணார். 1936 ஆனுவல் கான்ஃபரன்ஸில் எங்கே வச்சு நடக்குன்னா ஜாக் பேட் டோடக் மண்டல் ஆஃப் ராகூர். இந்த பேச்சை அம்பேத்கரால் டெலிவர் பண்ண முடியல. காரணம் என்னென்னா மண்டல் இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா இது இந்த அவர் எழுதி கொடுத்ததை ஃபஸ்ட்டு வாசித்தபோது அவங்களால இந்த கான்ஃபரன்ஸுக்கால அன்பீரபிளாக இருக்கும், அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க நிறைய காஸ்ட்டை பற்றி, ஹிந்துசம் காஸ்ட்டை பற்றி கொடுத்ததுனால அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. த வியூஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஸ்பீச் would be unbearable to the conference. Social reform versus பொலிட்டிக்கல் ரிஃபார்ம். அம்பேத்கர் இதில் எதை ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா ஈவில் கஸ்டம்ஸ் ஆஃப் ஹிந்துஸோட ஈவிலோட கஸ்டம்ஸை தான் அவங்க ரொம்ப ஆர்கியூ பண்ணுறாங்க. அவர் எதை ரெகனைஸ் பண்ணிக்காரு, பர்த் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ரெகனைசேஷன் பண்ணிக்காங்க. அதே சமயம் இது நேஷ்னல் காங்கிரஸ் எதை ஃபவுண்ட் பண்ணிக்குன்னா சோஷியல் கான்ஃபரன்ஸை ஃபவுண்ட் பண்ணிக்கு. ஜஸ்ட் அஸ் த காங்கிரஸ் எதை ஸ்ட்ரகிள் பண்ண பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா தான் அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணும். ஆனால் சோஷியல் கான்ஃபரன்ஸ் சோஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஹிந்து சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக சோஷியல் கான்ஃபரன்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணும். இதில் போத் லிமிட்டேஷன் ஆஃப் போத் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் இதை பற்றி அம்பேத்கர் பேசிக்காங்க. இதில் ட்ரூ சோஷியல் ரிஃபார்ம் அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் ட்ரூ ஜஸ்டிஸ் ஃபார் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிக்கு கிடைக்காது, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க சூப்பர்ஃபிஷியல் சேஞ்சஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ரூட் காசஸ் ஆஃப் சோஷியல் இன்கல்ட்டியை அவங்க ஃபோர்ஸ் பண்ணல. எதுக்கு இன்இக்வாலிட்டிக்கு என்ன காரணம் ஆச்சு, எதுலேருந்து வந்துச்சுன்ட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்காங்க. சூப்பர்ஃபிஷியல் சேஞ்சஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்ட்டு அம்பேத்கர் சொல்கிறாங்க. அம்பேத்கர் அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டியா, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டியா. ஆனால் அல்டிமேட் இன்எஃபெக்டிவ். ஆனால் அது எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்எஃபெக்டிவிட்டியும் ஈக்குவாலிட்டியாகவும் இருக்கும். என்ஷரிங் ஈக்குவாலிட்டி இஸ் அன்லெஸ் ஈக்குவாலிட்டி கிடைக்காது. அம்பேத்கர் ஈக்குவாலிட்டி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை பற்றியும் அவங்க ஈக்குவாலிட்டியாக சொல்கிறாங்க.
ஃபேரசி ஆஃப் சோசியலிஸ்டி. இதில் வந்து அம்பேத்கர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ஈக்குவாலிட்டி நெக்லெக்ட்ஸ் த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம். இப்போ நமக்கு ப்ராப்ளம்க்கு வந்து ஈக்குவாலிட்டி தான் மெயினாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து லோ காஸ்ட் பீப்புளுக்குலாம் ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்க, ஹையர் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் ஈக்குவாலிட்டி வந்து அதில் இருக்கும். இந்த சோஷியல் கட்சி வந்து காஸ்ட் சிஸ்டமுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பெரிய ரூட்டாக இருக்குது. அம்பேத்கர் வந்து எதை நம்புகிறாங்கன்னா, ஈக்குவாலிட்டி வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலான்னா, ரீடிஸ்ட்ரிபியூட்டிங் வெல்த் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். இந்த நிறைய வெல்த்தோ சாப்பாடோ தண்ணியோ இல்லை வேலை வாய்ப்போ அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, இது எல்லாமே ஈக்குவலாக கொடுத்தாங்கன்னா வைங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம், ஈக்குவாலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணிடலான்ட்டு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இக்னோர்ஸ் த டிவிஷன் ஆஃப் லேபர். இதனால நம்ம டிவிஷன் ஆஃப் லேபர்ஸை இக்னோர் பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லோ காஸ்ட் அவங்க பிறப்பு மூலமாக தான் அவங்களோட ஒர்க்ஸை அவங்க வந்து சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலைக்கு பார்க்க வைக்கிறாங்க. டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர். டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர்னால் இந்த லோ காஸ்ட் பீப்புள் வந்து அவங்க பிறப்பு மூலமாக தான் ஒர்க் பண்ண வைப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களும் நீ இந்த வேலை தான் செய்யணும், இந்த வேலை மட்டும்தான் நீ செய்யணும், வேறு வேலை எதுவுமே செய்யக்கூடாது அப்படி சொல்லி அவங்கள வந்து திணிக்கிறது. Ambedkar analyzes divisions of labor within the caste system. டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர்லேயும் ஏகப்பட்ட காஸ்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காஸ்ட்டும் அவங்க பிறப்புலேருந்து எப்படி வேலை செய்கிறாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன வேலை பண்ணுறாங்க அதே வேலை தான் அவங்க பிள்ளைங்களும் பண்ணணும். அம்பேத்கர் வந்து எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாருன்னா, காஸ்ட் சிஸ்டம் மட்டும் சோர்ஸஸாக இல்லை, சோஷியல் இன்குவாலிட்டிக்கு அது வந்து பெரிய பேரியராக தான் இருக்குது. பர்சனல் க்ரோத்துக்கு, எக்கனாமிக் ஃப்ரீடம்க்கு, அப்வர் மொபைலிட்டிக்கு எல்லாத்துக்குமே பெரிய பேரியரை தான் கொடுத்துருக்கு காஸ்ட் வந்து. அப்புறம் ஹிந்து சொசைட்டி இஸ் அ மித். ஹிந்து சொசைட்டியில் வந்து நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட காஸ்ட் இருந்துச்சு முன்னாடி. இப்போ வேணால் கம்மியாக குறைஞ்சிக்கலாம், ஆனால் முன்னாடி வந்து ஏகப்பட்ட காஸ்ட் இருந்துச்சு. அவங்களுக்குலாம் அன்ஈக்குவல் ஸ்ட்ரக்சர்ஸை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஹிந்துஸை வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோவிலுக்கே உள்ளே அனுப்ப மாட்டாங்க இல்லையா, அதை கோவிலுக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க, வெளியில் தான் நீங்கள் வந்து சாமி கும்பிடணும் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய காஸ்டஸ்னால் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ இவங்க வந்து ஏகப்பட்ட காஸ்ட் சிஸ்டத்தை இவங்க வந்து உருவாக்குனாலுமே நம்ம வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. இதை வந்து ஹிந்து சொசைட்டி வந்து ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி தான், ஆனால் இதுக்குள்ளேயே நிறைய வந்து காஸ்ட்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. அம்பேத்கர் வந்து ஒரு புக்கை பற்றி பேசுகிறாங்க, மனுஸ்மிருதி. இது வந்து ஒரு ஹிந்துசம் புக்கு. இதில் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ஃபாலோஸப் டியூட்டிஸ் வந்து இருக்குது. இண்டிவிஜுவலாக ஒரு ஏகப்பட்ட ரூல்ஸும் சரி இண்டிவிஜுவல் டியூட்டிஸும் இதில் வந்து மனுஸ்மிருதி வந்து இருக்குது. அன்டச்சபிலிட்டிக்காக நிறைய ரூல்ஸ் அப்படி கொடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் வந்து எதுவும் ஓப்பன்லாம் பேசுதுன்னா டலிஸை பற்றியும் ரெகுலேட்ஸ் தெம் டு த லோவர் ரேஞ்ச். டலிஸ் இருப்பாங்களா அவங்கள வந்து லோவரேஞ்ச் ஆஃப் சொசைட்டி அவங்கள பற்றி தான் மெயினாக வந்து மனுஸ்மிருதி இங்கே புக்கில் வந்து பேசிக்காங்க. இதில் வந்து எதை டினை ஆகுதுன்னா, எஜுகேஷன், ஈக்குவாலிட்டி, சோஷியல் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே டினே ஆகுது. அம்பேத்கர் வந்து கம்ப்ளீட்டாக எதோ ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, மனுஸ்மிருதி அந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு.
அவர் வந்து எதை பார்க்குறாருன்னா சோர்சஸாக காஸ்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன் இதுதான் பெரிய சோர்சஸாக அவர் வந்து பார்க்குறாரு. இந்த புக்கு தான் மெயினாக ஒரு சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு மாதிரி அவர் பார்க்குறாரு. தேங்க்யூ. இது போன்ற வேறு எதுவும் டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.